நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் ரிஷபத்திற்கு சீரான பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி சென்ற காலகட்டங்களில் கேது பிடியில் மாட்டிக்கிட்டு அப்புறம் நீசமாகி இப்ப 6 என்ற உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சொந்த வீடும் கூட. அப்ப இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைக்கு, சவாலுக்கு ஏற்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி காணக்கூடிய அருமையான நேரம் அப்படின்னு சொல்லிடலாம். தொழில நல்ல வளர்ச்சி காணப்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், ப்ரமோஷன், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் வேலை பளு அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இது வரைக்கும் என் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு அங்கீகாரம். தான் சொல்லிட்டல, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. மேலதிகாரியுடைய பாராட்டுலாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கவங்க போட்டு கொடுத்துருந்தா கூட இப்பெல்லாம் இல்லைங்க, அவர் ரொம்ப திறமையானவர், அவருக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சது ரொம்ப சரிங்க அப்படின்னு உங்களுக்கு பாராட்டி பேசக்கூடியது. உங்களுக்கு நினைக்கிறீங்க இவன் தான் நம்மளை பாராட்டுறானா அப்படின்னு ஒரு டவுட் கூட வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் செய்யற இடத்துல நல்ல மதிப்பு, மரியாதை சிறப்பாக இருக்கும். பண வரவு சிறப்பா இருக்கும்னு சொல்லிடலாம். ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தணும். ஏன்னா 2ஆம் அதிபதி போய் நமக்கு 4 என்ற இடத்துல போய் கேதோட இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நிரந்தர வருமானம் இருக்கும். தாயோட தான் எந்த கருத்து வேறுபாடும் வேணாம். தாயை எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்குதோ ரிஷபத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க என்னைக்குமே வாழ்நாள்ல ஹாப்பியா இருக்கக்கூடிய ராசி ரிஷபம். ஏன்னா சந்திரன் இவங்க ராசியில தான் உச்சம். அது மட்டும் இல்லாம உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போயிடுங்க. வார்த்தையில கனிவு காட்டுங்க. சொல்லுவோம்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தட்டு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த காலகட்டம் 2 செவ்வாய் கோபத்தை குறைச்சிட்டீங்கன்னா வீட்டுல வெளியில தொழில் செய்யற இடங்கள்ல நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் கூடுதலாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையானது. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, உங்க உழைப்பை போடுறீங்களோ, உங்களுடைய முயற்சியை செலுத்துறீங்களோ, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். படிப்பாகட்டும், காலேஜ் மாற்றமாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இல்ல வெளியூர்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னாலும் அனைத்துமே வெற்றி. உங்களுக்கான அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு பணத்துல இருந்து, உங்களுடைய பெற்றோருடைய சப்போர்ட்ல இருந்து, உங்களுடைய மேல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், உங்க குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு கேட்கவே வேணாம். இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல மதிப்பு, மரியாதை இருந்தாலும் வேலை பலு கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாராட்டுறாங்க இல்லையா, அந்த பாராட்டுலாம் கிடைக்கும் போது இந்த மன அழுத்தம் கொஞ்சம் அப்படியே லேசாகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி என்னதான் நடந்தாலும் என் திறமைக்கு இன்னும் பாராட்டு கிடைக்கணுன்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். அதனால இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல வயதானவங்க கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. வாகனங்கள்ல கவனம், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பிபி, சுகர் இருக்கவங்களாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ரொம்ப தேவையில்லாமல சிந்திச்சிங்கன்னா இந்த இதயத்துக்கு போற அந்த வால்வு இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் செலுத்துது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு. வயதானவர்களுக்கு சொல்லிட்டேன். வயசுல இருக்கவங்க கூட இந்த கொழுப்பு சத்துல உணவுகளை நம்ம நைட்ல சாப்பிட்றவங்க தேவையில்லாத உணவுகள் அதெல்லாம் உணவு பழக்க வழக்கத்தை சீராக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. திருமணம் சார்ந்த முயற்சி ஆஷூஷலா இது பண்ணுங்க. லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கான அருமையான மாதம். பொறுமை, நிதானம், கவனம். பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணணும். குழந்தை பாக்கியம்லாம் இந்த மருத்துவம்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையாகவே உங்களுக்கான ஒரு இது கிடைக்கும். ரிஷபத்துக்கு நிறைய கண் திருஷ்டி படக்கூடிய நேரம். இங்கே போய் நீங்கள் இந்த மசூதியிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது, ஓதிக்கொள்வது, வீட்டில் சுத்தி போட்டுக்கொள்வது, செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுவது ரொம்ப அவசியம். அப்போதான் உங்களால்
மேற்கொண்டு நம்ம வேகமாக செயல்பட முடியும். ஏன்னா நெகட்டிவ் ஆறாவது தீக்கணும், நீங்களும் மனசை வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும்.